வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் நல்லா வாழ்ந்தேன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுடைய வயசு என்ன என்று குரு கேட்டார். அவரது மாணவர்கள் யோசித்தார்கள். என்ன கேட்கிறீங்க ஐயா, சரியா புரியலையே. ஒரு நல்ல வாழ்க்கையோட ஆயுட்காலம் என்ன என்று கேட்டார் குரு. 100 வயசு என்றான் ஒரு மாணவன். இல்லை என்று உடனே மறுத்தார் ஆசிரியர். அப்படின்னா 90 வயசு? அதுவும் இல்லை. 80, 70, 60 இப்படி மாணவர்கள் வரிசையாக பல விடைகளை சொல்ல ஆசிரியர் எதையும் ஏற்கவில்லை. கடைசியாக பொறுமை இழந்த அவர்கள், நீங்களே சொல்லுங்கள் சார் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு வினாடி பொழுதுதான் என்றார் ஆசிரியர். ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு வினாடி பொழுதுதான் என்றார் ஆசிரியர். என்ன சொல்றீங்க ஐயா? ஒரு வினாடியில் என்ன பெருசா செஞ்சிட முடியும்? குறைந்தபட்சம் 30-40 வருஷமாவது வாழ்ந்தால்தானே மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லை குழந்தைகளே. ஒவ்வொரு வினாடியையும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம் என்று நினைத்து அனுபவிக்க வேண்டும். பழையதை நினைத்து கவலைப்படக்கூடாது. கடந்த காலத்தில் வாழக்கூடாது. அதே நேரம் அந்த ஒரே வினாடியை உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்று நினைத்து கொள்ள வேண்டும். எதிர்கால கற்பனைகளில், எதிர்பார்ப்புகளில் அந்த வினாடியை வீணடித்து விடக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், நாம் ஒவ்வொரு வினாடியையும் புதிதாக பிறக்கின்றோம். அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதுதான் நல்ல வாழ்க்கை என்று ஆசிரியர் கூறினார் மாணவர்களுக்கு. நண்பர்களே, நாமும் ஒவ்வொரு வினாடியையும் நல்ல முறையில் அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.